ஆசிரியர் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை எழுந்தவுடன் கணக்கு 25வது நாட்களுக்கான கேள்விகள். கேள்வி எண் 241. மாதவி ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 20% வட்டி வீதம் 4 ஆண்டுகளுக்கு ரூபாய் 5000 தனி வட்டியாக செலுத்தினால் அசலை காண்க அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ அவங்க தனி வட்டியாக செலுத்தின வட்டியே எவ்வளோ அப்படின்னா 5000 ரூபாய். கரெக்டாக? ஒரு வருஷத்துக்கு 20% அப்படின்னா 4 வருஷத்துக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். இல்லை இங்கே இருக்கிற அமௌண்ட்டுக்கு ஒவ்வொன்றுக்கு 20% என்னன்றதையும் கண்டுபிடிச்சி பண்ணலாம். பாருங்கள், 6000 ரூபாய். 6000க்கு 10% அப்படின்னா 600, 20% அப்படின்னா 1200. கரெக்டாக? 4 வருஷத்துக்கு இன்ட்டு 4 அப்படின்னா எவ்வளோ கிடைக்குது? 4800 கிடைக்குது. ஆனால் அவங்க வட்டி எவ்வளோ கட்டியிருக்காங்க? 5000 ரூபாய். அப்போ இது கிடையாது. இதில் பாருங்கள், 10%னா 625, 20% அப்படின்னா 1250. கரெக்டாக? 4 வருஷத்துக்கு. அப்போ 1250 4ஆல் பெருக்கணும் அப்படின்னா 5000 ரூபாய் கிடைக்குது. ஸோ 5000 ரூபாய் தான் அவங்க வட்டி சொல்லியிருந்தாங்க. அப்போ அவங்களுடைய அசல் தொகை எவ்வளவா இருக்கும் அப்படின்னா 6250. புரிஞ்சு முடியுதா? ஒருவேளை ஃபார்முலா யூஸ் பண்ணி போடணும் அப்படின்னா நமக்கு ஃபார்முலா தெரியும். I = PNR/100. ஐ எவ்வளோ சொல்லியிருக்காங்க? வட்டி தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5000. அசல் தெரியாது. 4 வருஷம், வட்டி வீதம் 20/100. 0 0 2 2 10. அப்போ 5000 இங்கே இருக்கக்கூடிய 4/5 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா 5/4. இங்கே பி மட்டும் நிற்கும். ஒரு நாள் 4, இங்கே ஒரு நாங்க 4, 2 8, 5 20, 1250 இன்ட்டு 5 பெருக்கணும் அப்படின்னா 5 25, 6250. முடிஞ்சிச்சுங்களா? ஸோ இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணி போடலாம். ஓகேவா? இப்போ எப்படி நீங்கள் போட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக தான் வரும். 2 விஷயத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்கன்ற. இது இன்னும் சொல்ல போனால் ஃபார்முலா யூஸ் பண்ணி இவ்வளோ தூரம் போகிறத விட இந்த ஐடியா தெரிஞ்சது ஆப்ஷன் வந்து பண்ணுறது அப்படின்னா டக்குன்னு 20% கண்டுபிடிச்சி 4 வருஷத்துக்கு அந்த வட்டி வருதா அப்படிங்கிறத பார்த்துடலாம். சரிங்களா? உங்களுக்கு எந்த ஐடியா புரிஞ்சாலும் ஓகே தான். நான் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பாசிபிலிட்டிஸும் சொல்லிடுறேன். அங்கே எக்ஸாமில் பார்க்கும்போது இல்லை மாடல் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஐடியா தோணுதோ அதை வச்சு போடுங்க. சரியா? 242. ஒரு பள்ளியில் 360 மாணாக்கர்கள் உள்ளனர். அவர்களில் 240 பேர் மாணவர்கள் எனில் மாணவிகளின் சதவீதம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் 360. அதில் 240 பேர் பாய்ஸு. அப்போ கேர்ள்ஸ் எவ்வளோ பேர் இருப்பாங்க? 120. கரெக்டாக? அவங்க கேட்டிருக்கிறது பர்சன்டேஜ். மொத்தம் 360. அதில் 120 பேர் கேர்ள்ஸ். அவங்களோட பர்சன்டேஜ் அப்படின்னும் போது இன்ட்டு 100% பர்சன்டேஜ் கேட்குறதால. கரெக்டாக? 0 0 ஒரு 12 12 3 36. அப்போ என்ன கிடைக்குது? 100/3. 100 3 வகுத்தோன்னா 39 39 மீதி 1 39. அப்போ 33.33 போயிட்டே இருக்கும். ஸோ 33.3%. ஓகேங்களா? இங்கே நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன். இதே கொஸ்டினில் அவங்க மாணவர்களின் சதவீதம் அப்படின்னு கேட்டிருந்தா அப்போ என்ன கிடைச்சிருக்கும் ஆன்சர்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன கேள்வி? மாணவர்களின் சதவீதம் என்ன? இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. சரியா? அடுத்ததா 243. இந்த கொஸ்டினோட ஒரு கேள்வி சொல்லிடலாமே. இங்கே வட்டி சொன்னோம் இல்லைங்களா? இந்த இடத்துல என்ன கேள்வி சொல்லலாம் அப்படின்னா இதே தான். மாதவி ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 20% வட்டி வீதம் 4 ஆண்டுகளுக்கு. இங்கே 5000 அப்படிங்கிறத நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 5600 ஆயிக்கிறேன். எவ்வளோ சொல்கிறேன்? 5600 வட்டியாக செலுத்துகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய அசல் தொகை என்னவா இருக்கும்? இதுக்கு ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். இது உங்களுடைய இது 2வது கேள்வி. ஏற்கனவே 1வது கேள்வி சொல்லிட்டேன் இல்லையா? இது 2வது கேள்வி. வட்டியை மட்டும் மாற்றுறேன். 5000 இல்லாமல் 5600 அப்படின்னா நீங்கள் இந்த கீழே இருக்கிற ஆப்ஷன் வந்து யோசிச்சு பார்க்கலாம். இல்லாட்டி இந்த மெத்தட் படியும் போட்டு பார்க்கலாம். எப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர்ன்றது தெரிய வரும். சரிங்களா? இது உங்களுக்கான 2வது கேள்வி. ஓகே, இங்கே வரும் 243. ஒரு முக்கோணத்தின் ஒரு வெளிக்கோணம் 110 டிகிரி மற்றும் அதன் உள்ளெதிர் கோணங்கள் சமம் எனில் அம்முக்கோணத்தின் அனைத்து உட்கோணங்களையும் காண்க. இங்கே நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டீரியர் ஆங்கிள் அப்படிங்கிறது அதோட ஆப்போசிட் இன்டீரியர் ஆங்கிள்ஸோடைய சம்முக்கு ஈக்குவலாக இருக்கும். எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த இன்டீரியர் ஆங்கிள்ஸ் who are ஆப்போசிட் சைட்ஸ். அப்போ ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். சரிங்களா? ஆப்போசிட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஸோ இந்த 110 டிகிரிங்கிறது இப்போ இது ஒரு ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளான விஷயம். இது ஒரு முக்கோணம் இப்படின்னு வச்சுக்கோங்க. இங்கே ஒரு வெளிக்கோணம் அவங்க சொல்லிடுறாங்க 110 டிகிரி அப்படின்னு நீங்கள் நான் சொல்லிடுறேன்னா இதுக்கு உள்ள ஆப்போசிட் இருக்கிற இது ரெண்டுத்துக்கும் எப்படி இருக்கும்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணால் இந்த 110 கிடைக்கும்ட்டு. அவங்க இந்த உள்ள இருக்கக்கூடிய உள்ளெதிர் கோணங்களை தான் அவங்க என்ன சொல்லிடுறாங்க? ஆப்போசிட் இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் தான் என்ன சொல்லிடுறாங்கன்னா சமம்னு கொடுத்துட்றாங்க. அப்படின்னா இது 110ன்னா இது ரெண்டு நமக்கு என்னவாயிடும்? 55 55. ஏன்னா 55 55 ஆட் பண்ணாதான் 110. அவங்க 2 பேர் சமம்னு சொன்னதால. கரெக்டாக? ஒரு முக்கோணத்தோட 3 கோணங்களை கூட்டினா 180 டிகிரி. 55 55 110 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் இது என்னவா இருக்கும்? 70 டிகிரி. ஸோ ஆன்சர் பாருங்கள், 70 55 55. அவங்க அந்த 3 கோணங்கள் என்னன்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க.
புரியுதா உங்களுக்கு? சரியா? நான் இந்த இடத்துல ஒரு கேள்வி கொடுக்குறேன். 3வதா ஒரு கேள்வி. இதே மாடல்லே தான் அவங்க சொன்ன அதே விஷயத்தை வச்சே கொடுக்குறேன். என்ன அப்படின்னா, ஒரு முக்கோணத்தின் வெளிக்கோணம் 100 டிகிரி. அவங்க 110 சொன்னாலும் நான் 100 டிகிரின்னு கொடுக்குறேன். அதன் உள்ளெதிர் கோணங்கள் சமம் எனில் அம்முக்கோணத்தின் அனைத்து உட்கோணங்களையும் காண்க. இது ஒரு கேள்வி. 4வதா ஒரு இதே மாதிரியே ஒரு முக்கோணத்தின் வெளிக்கோணம் 120 டிகிரி. அதன் உள்ளெதிர் கோணங்கள் சமம் எனில் அம்முக்கோணத்தின் அனைத்து உட்கோணங்களையும் காண்க. இது 2 கேள்வி கொடுக்குறேன். 100 அந்த 110 எடுத்துட்டு 100ஆக இருந்தால் என்ன ஆன்சர் வரும், 120ஆக இருந்தால் என்ன ஆன்சர் வரும்ன்றதை சொல்லுங்கள் பார்க்கலாம். சரியா? அடுத்ததாக 244. பின்வரும் பாஸ்கல் முக்கோணத்தில் விடுபட்டுள்ள எண்களை நிரப்புங்க. பாஸ்கல் ட்ரையாங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இதுக்கு நடுவில் இருக்கிற இந்த வேல்யூ வரணும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இங்கே நடுவில் இருக்கிற இந்த வேல்யூ, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இந்த வேல்யூ. இந்த லாஜிக் தெரிஞ்சதுன்னா ஆன்சர் ஈஸியாக சொல்லிடலாம். பாருங்கள், இங்கே 50 வந்திருக்கு. அப்போ இங்கே எந்த நம்பர் போட்டிங்கன்னா, இங்கே ஏதோ ஒரு நம்பர் போட்டால் இதையும் 20ஐயும் ஆட் பண்ணால் 50 கிடைக்கணும். எந்த நம்பர் போட்டால் 30 போட்டால் வருமா? 30ஐயும் 20ஐயும் கூட்டினா 50. அதே மாதிரி இங்கே பாருங்கள், 50 50 50ஐயும் 50ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 100. 50 கூட ஏதோ ஒரு நம்பரை ஆட் பண்ணால் 60. எந்த நம்பர்? 10. முடிஞ்சிச்சு பாருங்கள். அப்போ எந்த நம்பர்? 30 10 100. எங்கே இருக்குது? இதோ 30 100 10. இதுதான் நம்மளோட ஆன்சர். முடிஞ்சிச்சு பாருங்கள். சரிங்களா? ரொம்ப சிம்பிளானது தான் அந்த பாஸ்கல் ட்ரையாங்கல்ன்றது. பாஸ்கல் ட்ரையாங்கல் வச்சு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் அதையும் கூட வேணா உங்களுக்கு அனுப்பி விடுறேன். அதை ஒரு வாட்டி பார்த்துருங்க. சரியா? 245. 10 மதிப்புகளின் கூட்டு சராசரி 60 என கணக்கிடப்பட்டது. அவ்வாறு செய்யும் போது ஒரு மதிப்பு 11க்கு பதிலாக 51 என்று தவறாக எடுக்கப்பட்டது எனில் சரியான சராசரி காண்க. இப்போ இல்லை பாருங்கள், 10தோட வேல்யூ 60. கரெக்டா? ஒரு நம்பர் 11க்கு பதில் என்னென்னு எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா 51ன்னு எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போனா அதிகமாக எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ கண்டிப்பாக ஆன்சர் சராசரி கண்டுபிடிக்கும் போது என்னவாகும்? கரெக்டான மதிப்பு எடுத்தால் குறைய செய்யும். அப்போ ஆன்சர் 60 விட கம்மியாக வரணும். ஒரு ஆன்சர் 65ன்னு கொடுத்துருக்காங்க. எடுத்த உடனே முடிவு பண்ணிடலாம் அது கிடையாதுன்ட்டு. சரியா? சரி, 11க்கு பதில் 51ன்னு எடுத்துகிட்டு இருக்காங்க. எவ்வளோ அதிகமாக எடுத்துருக்காங்க? 40 அதிகமாக எடுத்துகிட்டு இருக்காங்க. எவ்வளோ? 40. மொத்தம் எத்தனை மதிப்பு? 10. அப்போ இந்த 40 10ஆல் வகுத்தோம்னா 4. கரெக்டாக? 40 அதிகமாக எடுத்திருக்காங்க. அந்த 40 10ஆல் வகுத்துறோம். ஏன் 10ஆல்னா மொத்தம் 10ன்றதால. அப்போ 4. இது யூஸ் பண்ணி நமக்கு டெட்டில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க சார். இப்போ இதில் பாருங்கள், ஏற்கனவே இருந்த சராசரி 60. இப்போ 4 கழிக்கணுமா கூட்டணுமா அப்படின்னா கழிக்கணும், மைனஸ் பண்ணணும். ஏன்? அதிகமாக எடுத்திருக்காங்க. அதிகமாக எடுத்திருந்தா மைனஸ் பண்ணணும், கம்மியாக எடுத்திருந்தாங்க அப்படின்னா ப்ளஸ் பண்ணணும். அப்போ 60ல் 4 போயிடுச்சு அப்படின்னா 56. முடிஞ்சிச்சு பாருங்கள். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 1 56. இதுக்கு மெத்தடாக போடும்போது நம்ம ஸ்கூல் புக்லேயும் இந்த மாடலில் கொஸ்டின் இருக்குது. ஆனால் மெத்தடாக போட்டிங்கன்னா அது ரொம்ப பெருசாக இருக்கும். ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணி, இங்கே எதுவுமே ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணவே இல்லை. நம்ம அதிகமாக எடுத்திருக்காங்களா கம்மியாக எடுத்திருக்காங்களான்னு பார்க்குறோம். எவ்வளோ அதிகமாக எடுத்திருக்காங்களோ இல்லை கம்மியாக எடுத்திருக்காங்களோ அதை அவங்க சொன்ன டோட்டல் நம்பர்ஸ் எத்தனையோ அதால் டிவைட் பண்ணுறோம். அதிகமாக எடுத்திருந்தா ஏற்கனவே இருக்கிற ஆவரேஜ் கூட மைனஸ் பண்ணுறோம். கம்மியாக எடுத்திருந்தாங்கன்னா ஏற்கனவே இருக்கிற ஆவரேஜ் கூட ப்ளஸ் பண்ணுறோம். இவ்வளோதான் விஷயம். சரிங்களா? ஓகே, இதில் வேணால் ஒரு கொஸ்டின் தரட்டுமா? இதே மாதிரியே தருவோம். 10 மதிப்புகளின் சராசரி 60. இப்படியே எடுத்துக்கிறேன். 10 மதிப்புகளின் சராசரி 60. அவற்றில் ஒரு மதிப்பு 60 என்பதற்கு பதிலாக 20 என்று எடுத்தது கண்டுபிடிக்கப்பட்டது. ஒரு மதிப்பு 60 என்பதற்கு பதிலாக 20 என்று தவறாக எடுக்கப்பட்டது கண்டறியப்பட்டது எனில் சரியான சராசரி காண்க. சரிங்களா? கொஸ்டின் புரிஞ்சு முடியுதா? அவங்க முதல்ல சொன்ன சராசரி 60, இருக்கிற வேல்யூவில் 60ன்ற வேல்யூ 20ன்னு எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ சராசரி என்னவாகும்? கம்மியாக எடுத்துருக்காங்களா அதிகமாக எடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். மொத்தம் 10 மதிப்பு தான், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. சரிங்களா? அதை யூஸ் பண்ணி ஆன்சர் என்ன வரும்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்ததாக 246. 60 வேலையாட்கள் ஒரு செயல்திட்ட வேலையை 12 நாட்களில் முடிப்பார்கள். நீங்கள் அதே வேலையை 5 நாட்களில் முடிக்க தேவையான வேலையாட்களின் எண்ணிக்கை. பாருங்கள், 60 பேர் 12 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ 5 நாளில் முடிக்கிறதுக்கு எத்தனை பேர் தேவை? பாருங்கள், 1 5 5 12 5 60. ஸோ 12 பேருக்குனேன்னா 12 12 144. முடிஞ்சு போச்சு. ரொம்ப சிம்பிள் தான். நம்ம ஆல்ரெடி இந்த ஆட்கள் நாட்கள் மாடலில் நிறைய கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். சரியா? அடுத்ததாக 247. கோண அளவு 180 டிகிரிக்கு மேல் 360 டிகிரிக்குள் இருந்தால் அக்கோணம். பாருங்கள், மிகை நிரப்பு கோணம்னா சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னா 2 ஆங்கிள் கொடுத்துருப்பாங்க. அது ரெண்டுத்தையும் கூட்டினா 180 டிகிரி வந்துச்சு அப்படின்னா அது மிகை நிரப்பு கோணம். நிரப்பு கோணம் அப்படின்னா 2 ஆங்கிள் கொடுத்துருப்பாங்க. அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 90 டிகிரி வந்துச்சுன்னா அது காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் அப்படின்னா 180 டிகிரி. அப்போது ஆன்சர் ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள், பின்வளை கோணம். பின்வளை கோணம்ன்றது 180 டிகிரிக்கு மேலே இருக்கணும், 360 டிகிரிக்குள்ளாடி இருக்கணும். இப்படி வரும். இப்போ உதாரணத்துக்கு இங்கே ஒரு 60 டிகிரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மொத்தமாக இந்த புள்ளியில் எடுத்து பார்க்குறப்ப
360 60 கழிச்சிட்டோம்னா இது என்னவா இருக்கும்னா 300 டிகிரியா இருக்கும். பின்வளை கோணம், ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள், அது தமிழில் அந்த பேரே அழகா இருக்கும் பாருங்க. இதுக்கு பின்னாடி வளைஞ்சிருக்கக்கூடிய இந்த கோணம் தான் பின்வளை கோணம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 4. 248. த ஃபேக்டர்ஸ் ஆஃப் 64x², 144xy, 81y². இதோட காரணி கேட்டிருக்காங்க. ஒன்றில் ரொம்ப சிம்பிள். 64x², 8x² எழுதலாம். 81y², 9y² எழுதலாம். கரெக்டா? இங்கே நடுவில் ப்ளஸ் தான் இருக்குது. அதாவது என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா a² + 2ab + b². அப்படின்னா என்ன ஆன்சர்? a + b the whole square. ஸோ ஆன்சர் 8x + 9y the whole square. இங்கே சப்போஸ் நடுவில் ப்ளஸுக்கு பதில் மைனஸ் இருந்தால் a - b the whole square யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரியா? அப்போ 8x + 9y the whole square அதே தான் 2 வாட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 1. 8x + 9y × 8x + 9y. சரிங்களா? இந்த மாடலில் நான் ஒரு கொஸ்டின் தரட்டுமா? இருக்குன்னு 5 இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? இங்கே பாருங்க. 9x² + 12xy + 4y². இதோட காரணிகள் என்ன கிடைக்கும்னு சொல்லுங்க பார்க்கலாம். 9x² + 12xy + 4y². இது ஒரு கேள்வி. இதே மாதிரியே இன்னொன்று கொடுத்தேன். 25x² - 20xy + 4y². இதோட காரணிகள் என்ன வரும்? நடுவில் ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ், மைனஸ் இருந்தால் மைனஸ். இதே a + b the whole square இல்லைனா a - b the whole square ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஓகே, அடுத்ததான் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ சர்க்கிள் இஸ் ஆல்வேஸ். ஒரு வட்டத்தினுடைய சுற்றளவு என்பது எப்பொழுதும். வட்டத்தோட சுற்றளவுக்கான ஃபார்முலா 2 சொல்லியிருக்கோம். ஒன்று 2πr, இன்னொன்று என்ன சொல்லியிருக்கோம்னா πd. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு அவங்க கீழே இருக்கிறதுல என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். அதன் விட்டத்தை போல 3 மடங்குன்னு கொடுத்துருக்காங்க. பையோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 3.14. விட்டம்ன்றது d. இதை விட 3.14 3 மடங்கை விட அதிகம். ஆனால் இவங்க 3 மடங்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது கிடையாது. விட்டத்தின் 3 மடங்கை விட அதிகம். ஆமாம், விட்டத்தோட 3.14. அப்போ 3 விட அதிகம். அப்போ இது கரெக்ட். இருந்தாலும் மீதியை பார்த்துடலாம். அதன் ஆரத்தின் 6 மடங்கை விட குறைவு. ஆரம் தோருக்கு 2, பைக்கு 3.14. இது 3 மடங்கை விட அதிகம். 3 2 6. அப்போ ஆரத்தோட 6 மடங்கை விட அதிகமாக தான் இருக்கும். ஆனால் அவங்க குறைவுன்னு கொடுத்துருக்காங்க. கிடையாது. அதன் ஆரத்தை போல 3 மடங்கு கிடையாது. தான் சொல்லிட்டோமே. 2 × 3.14 6.28 × r. அப்போ ஆரத்தோட 6 மடங்கை விட அதிகம். அவங்க 3 மடங்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் கிடையாது. ஸோ சரியான விடை more than 3 times of its diameter. ஒருவேளை ஆரத்தை வச்சு சொல்லணும்னா more than 6 times of its radius அப்படின்னு சொல்லியிருக்கலாம். சரியா? 250. ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கமானது அதன் உயரத்தை போல 6 மடங்காகவும் பரப்பளவு 1734 சதுர சென்டிமீட்டராகவும் இருப்பின் அடிப்பக்கம் மற்றும் உயரம் முறையே. பாருங்க, ரொம்ப சிம்பிளா அடிப்பக்கம் உயரத்தை போல 6 மடங்குன்னு சொல்லிட்டாங்க. பாருங்க, 15 90 தான் கிடைக்கும். 100ன்னு இருக்கு. இது கிடையாது. 17 102 இது இருக்கலாம், பார்க்கலாம். 16 96 இதுவும் கிடையாது. 18 101 வராது, இதுவும் கிடையாது. அப்போ ஆன்சர் முடிஞ்சிடுச்சு. 102 17 தான். டவுட் இருந்தால் ரெண்டுத்தையும் பெருக்குனா அதோட பரப்பளவு கிடைக்கும். பெருக்கி பார்த்தோன்னா 1734 வந்தால் முடிஞ்சு போச்சு, வரும். சரிங்களா? இவ்வளோ தான் ஆன்சர். அழகாக அவங்க சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், அந்த விஷயம் சொன்னாங்கல்ல 6 மடங்குன்ட்டு, அதை வச்சு நம்ம ஆப்ஷனை முடிச்சிட்டோம் பாருங்க. ஓகேங்களா? ஸோ இதோட நமக்கு 250 கேள்விகள். ஏறத்தாழ ஒரு 250 கேள்வின்றது சாதாரண விஷயம் இல்லை. இதில் நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். சரிங்களா? இந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி லாஜிக் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே டெட்டில் கேட்குற கொஷின்ஸுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, நாளைக்கு இன்னொரு 10 கேள்வியோட பார்க்குறேன். தேங்க்யூ.